அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கரூரில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி திரு விஜய் பங்கேற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தார்கள். இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையில் ஆஜராகுமாறு சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தது. அந்த அடிப்படையில் திரு விஜய் இன்று டெல்லி சென்றிருந்தார். 7 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடைபெற்றிருக்கிறது. இது ஒரு புறம். இன்னொரு புறத்தில் திரு விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்தில் மத ரீதியிலான பாதுகாப்பு தொடர்பான, இராணுவம் தொடர்பான சில காட்சிகள் சர்ச்சைக்கு உரிய விதமாக இடம்பெற்றிருக்கிறது. அதை நீக்க வேண்டும் என்று தணிக்கை வாரியம் மறு தணிக்கைக்கு உத்தரவு பிறப்பித்தது. இதை எதிர்த்து தயாரிப்பாளர் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. இது இன்னொரு புறம். இது இரண்டு தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். டெல்லியில் விஜய் என்ன நடக்கிறது என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள் மணி பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஷியாம், டெல்லியில் திரு விஜயிடம் 7 மணி நேரம் விசாரணை நடத்தியிருக்கிறது சிபிஐ. வழக்கமாக நடைபெறக்கூடிய சட்ட ரீதியிலான நடவடிக்கை அப்படின்னு இதை பார்க்கலாமா, இல்லை ஏதோ ஒரு செய்தி திரு விஜய்க்கோ இல்லை தமிழ்நாட்டைச் சேர்ந்த அரசியல் கட்சியினருக்கோ புரிய வைப்பதற்காக இது நடக்கிறது அப்படின்னு பார்க்கணுமா? இருக்கிறது ஒரு எஃப்ஐஆர் தாங்க. கரூர் டவுன் போலீஸ் போட்ட எஃப்ஐஆர். வேற யாரும் கவுண்டர் எஃப்ஐஆர் போடலை. அதாவது விஜய் தரப்போ மற்றவங்களும் போட்டிருக்கணும். ஒரு கான்ஸ்பிரசி தியரி இல்லை செந்தில் பாலாஜி பேரில் குற்றச்சாட்டு, இதுக்கெல்லாம் வந்து அவங்க குற்றப்பத்திரிகைக்கு முன்பே அந்த எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். விசாரணை தொடங்கும் போதே அவங்க போடலை என்றால் சிபிஐ விசாரணை கேட்டு போனது விஜய் தரப்பு தான். சிபிஐ விசாரணை ஆர்டர்டு, சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு கமிட்டி, நீதியரசர் ரஸ்தோகி. இப்போ சிபிஐ எப்படி விசாரணை நடத்தும்? நான் வந்து ஒரு சிபிஐ விசாரணையை அட்டன் பண்ணியிருக்கேன். இதே சென்னைக்கும் அட்டன் பண்ணியிருக்கேன், டெல்லிக்கும் போயிருக்கேன். எங்கள் ஆஃபீஸில் நடந்த ஒரு மோசமான சம்பவத்தின் விளைவாக கோர்ட் ஆர்டர் தான். சிபிஐ வந்து எப்போதுமே வந்து ஒரு பெரிய கொஸ்டினர் தயார் பண்ணிடுவாங்க. 4-5 அதிகாரிகள் உட்கார்ந்து மாற்றி மாற்றி அதே கேள்விகளை தான் கேட்பாங்க. நம்ம வந்து அது உண்மைனா இயல்பாக எல்லா கேள்விகளுக்கும் அதே பதில் தான் சொல்லுவோம். இதுதான் அதில் இருக்கிற உளவியல். மற்றபடி சிபிஐ வந்து வானத்திலிருந்து வந்து குவித்த தேவதூதர்கள் இல்லை. சொன்னது ஜெயலலிதா, சொன்ன இடம் சட்டமன்றம். நம்ம போலீஸ் தான். ஸ்டேட் போலீஸ் வந்து லோயர் ரேங்க்கு, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஹையர் ரேங்க்கு, ஒரு டைரக்டர். ஒரே ஒரு இடம் தான் இதில் நெருடல் எனக்கு. என்ன இடம் அப்படின்னா, சென்னை தமிழ்நாடு ஜூரிஸ்டிக்ஷன் கரூர் சம்பவம். சென்னையில் அலுவலகம் இருக்கு. பொதுவாக இதை மாதிரியான வழக்குகளை விசாரிக்கும் போது அந்த ஸ்பெஷல் டிவிஷன் தான் விசாரிக்கும். அதாவது எஸ்சிபிமாக, ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச் ஆஃப் சிபிஐ. இல்லை டெல்லியில் கூப்பிட்டு விசாரிக்கிறதா இருந்தாலும் அவங்க தான். அதுக்கு பதிலாக இங்கே வந்து ஏசிபி விசாரித்த மாதிரி தெரியுது. அதாவது ஆன்டி கரப்ஷன் பியூரோ விசாரித்த மாதிரி தெரியுது. யூனிட் நம்பர் 2. டைரக்டர் தான் ஆர்டர் போடணும். டைரக்டர் ஆர்டர் இல்லாமல் இது நடக்காது. அப்போ ஏன் வந்து இது வந்து ஆன்டி கரப்ஷன் விங்கில் போகிறாங்க? ஏன்னா அது வந்து 500 crores அண்ட் அபோவ் பேங்க் ஃப்ராடு. இப்போ விஜய் மல்லையா பல ஆயிரக்கணக்கான கோடி, அதுதான் வந்து பொதுவாக ஏசிபி விசாரிக்கும். அப்போ இதில் என்ன ஸ்பெஷல்? அப்போ ஏதாவது அரசியல் இருக்கா? ஏசிபியில் வந்து பிளையபிள் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களா? ஏன்னா சிபிஐ பேரட்னு சொன்னதே சுப்ரீம் கோர்ட்டு தான். அது கூண்டுகளின்னு சொன்னது சுப்ரீம் கோர்ட்டு தான். ஸ்டேட் போலீஸ் பேரில் நீங்கள் என்ன சந்தேகம் சொல்கிறீங்களோ அது சென்ட்ரல் போலீஸ் பேர்லையும் சொல்லலாம். அது டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட். அப்போ நேச்சுரலாக வந்து மத்திய அரசாங்கம், அது காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் 2 பேருக்கும் தகுந்த மாதிரி தான் சிபிஐ நடந்து கொள்கிறது. இதுதான் வழக்கம். அப்படி என்றால் அடுத்த கட்டம் மேனுவல் படி நடந்ததா? இதுதான் நமக்கு கேள்விங்க. அதாவது ஆக்ட் வந்து பார்லிமெண்டரி ஆக்ட், டிஎஸ்பிஇ. மேனுவல் தான் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர், சிபிஐ மேனுவல். அந்த மேனுவல் படி இது நடந்ததா? இப்போ நமக்கு அது தெரியாது. சார்ஜ் ஷீட் போடும்போது தான் அது நமக்கு தெரியும். டிஃபென்ஸ் தரப்ப அதை எதிர்த்தா வாதாடும். ஆனால் விஜய் வந்து விட்னஸ் லிஸ்ட்ல தான் போயிருக்கிறாரு. விட்னஸ் சம்மன் தான் அது. அக்யூஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிறது 3 பேர் தாங்க. லோக்கல் ஆர்கனைசர் மதியழகன், புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார். அப்போ விஜயோட ஸ்டாண்ட் இதுல என்ன அப்படின்னா வெறும் விட்னஸ் தான். இப்போ வந்து அரஸ்ட்லாம் இதுல நடக்காது. நேரடியாக சார்ஜ் ஷீட்டில் விஜய் பெயர் வந்து விட்னஸ் லிஸ்ட்டில் வருதா இல்லையா, இதை நம்ம பார்க்கணும். ஏனென்றால்
விஜய்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட உதாரணமாக இந்த பஸ்ல இருக்கிற தடயங்கள், அப்புறம் வீடியோ பதிவுகள், இதெல்லாம் சான்று ஆவணங்கள். அதை விஜயை வைத்து கிராஸ் செக் பண்ணியிருப்பாங்க. இந்த விசாரணை அதிகபட்சமாக முடிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா வேண்டுமென்றால் நாளைக்கோ அல்லது சிறப்பு சம்மன் கொடுத்தோ இன்னொரு நாளோ தொடங்கலாம். இதை தாண்டி இதுல பெரிய விஷயம் இருப்பதாக நான் கருதவில்லை. எந்த விதமான அரசியலும் இல்லை, வழக்கமான நிர்வாக ரீதியிலான சட்ட ரீதியிலான நடவடிக்கை அப்படியாக அதை புரிந்து கொள்ளணும்ன்றீங்க. அரசியல் அழுத்தம் இருக்கலாம். அதனாலதான் நான் எதுக்கு ஆன்டி கரப்ஷனுக்கு போச்சுன்னு நான் கேட்டது. ஏனென்றால் எல்லா ஆபீசர்ஸும் மனிதர்கள் தான். என்னென்ன பார்ட்டி பவர்ல இருக்கோ அதுக்குள்ளதான் அவங்க கட்டுப்பட்டு வேலை பார்ப்பாங்க. ஸ்டேட் போலீஸா இருந்தாலும் சென்ட்ரல் போலீஸா இருந்தாலும் அது ஒண்ணுதான். அப்ப இடி பேர்ல நம்ம குற்றச்சாட்டு வைக்கும் போது சிபிஐ பேர்ல அதே குற்றச்சாட்டு தானே. அப்ப பிளையபிள் ஆபீசர் வேண்டிய அலுவலர்கள் ஏசியில உட்கார்ந்து இருந்தாங்களா, ஆன்டி கரப்ஷன்ல உட்கார்ந்து இருந்தாங்களா, அவங்கள ஏன் நீங்க செலக்ட் பண்ணீங்க? அதுக்கு டைரக்டர் சிபிஐ டைரக்டர் என்ன மாதிரியான அனுமதியை கொடுத்தார்? இவ்வளவு கேள்வி அதுல இருக்கு. விடை நமக்கு இப்ப உடனடியாக தெரியாது. ஏன் நடக்குது இதெல்லாம்? அதாவதுங்க, விஜய சென்னையில வச்சே விசாரிச்சிருக்கலாம், தவறு கிடையாது. அதுக்கு மேல அதுல மேட்டர் இல்லை. ஆனால் அவரை அங்க கூப்பிடுவதன் மூலமாக சிபிஐக்கு ஒரு அழுத்தம் இருக்கு. இவ்வளவு பெரிய பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் பண்ணி நூற்றுக்கணக்கான போலீஸ் நிலையத்துக்கு மத்தியில அவரை கொண்டு விசாரிச்சு நாடு முழுவதும் ஒரு விவாத பொருளாகி அப்படின்னா அவர் என்ன பிஜேபி கூட்டணிக்கு போயிடுவாரா? அதிமுக பிஜேபி கூட்டணியில விஜய் போனார்னா அவருக்கு எவ்வளவு இடம் கிடைக்கும்? 20 இடம் கிடைக்குமா? 25 இடம் கிடைக்குமா? அங்கதான் ஹவுஸ்ஃபுல்லா இருக்குங்களே. அப்ப அது நோக்கம் இல்லை. ஆனால் விஜய்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அவர் இங்க ஸ்டேட் போலீஸ் விசாரிச்சிருந்தா ஆன்டி டிஎம்கே பிரச்சாரத்துக்கு உதவியா இருக்கும். அது அரசியல் எதிரி. அங்க சென்ட்ரல் போலீஸ் விசாரிக்கும் போது பிஜேபிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவாரு. அது கொள்கை எதிரி. அப்படி பார்த்தா ஒருவேளை மறைமுகமான அட்வான்டேஜ் விஜய்க்கு தானே இருக்கு. ஓகே செந்தில், இந்த 2-3 நாட்களாக விவாதிக்கப்பட்ட இடத்துக்கு தான் திரு ஷாம் கொண்டு இந்த விவாதத்தை நிறுத்தி இருக்கிறார். திட்டமிட்டே பாஜகவுக்கும் திரு விஜய்க்கும் ஒரு உறவு இருக்கு, ஒரு நெக்சஸ் இருக்கு. இதன் மூலமாக பாஜக எதிர்ப்பை திரு விஜய் தீவிரமாக கையாள்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உருவாக்கப்படுது அப்படின்னு அந்த இடத்துல தான் கொண்டு திரு ஷாம் நிறுத்தி இருக்கிறார். தெரியலங்க, எனக்கு அது இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் அது ஒரு வேளை இன்னும் உறுதிப்படலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 2 செய்திகள் ஒரே நாளில் வந்துச்சு. அது 2 தனித்தனி செய்திகள் தான். ஒன்று சிபிஐ விசாரணை, கரூருக்கு 8 மணி நேரம் தாமதமாக வந்த விஜயிடம் 7 மணி நேரம் விசாரணை அப்படிங்கிற செய்தி. இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஓரிரு நாட்களில் எங்கள் கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வருங்கிற செய்தி. ரெண்டும் வேற ஒரு செய்தி. பட் விருப்பப்பட்டா நம்ம இணைச்சிக்கலாம், விருப்பப்பட்டா இணைச்சிக்கலாம், விருப்பம் இல்லைன்னா தனித்தனியாக விட்டுறலாம். சரிங்களா? இதில் என்னெல்லாம் கேள்வி கேட்டதா ஊடகங்களில் செய்தி வச்சு சொல்கிறேன். எனக்கு தெரியல, மற்ற தோழர்கள் சிபிஐ விசாரணை நினைச்சுன்னு கூட விரிவாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணது யார், ஏன் தாமதமாச்சு, இந்த மாதிரி பல கேள்விகள். எப்போ அந்த கூட்டம் நெரிசல் ஏற்பட்டது என்று உங்களுக்கு தெரியும். இது போன்ற பல கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் வைத்ததாக அந்த விசாரணை தெரிகிறது. இந்த கேள்விகள் தான் நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கேள்விகளுக்கு தாவேகா தரப்பிலிருந்து எந்த நியாயமான பதிலும் இதுவரைக்கும் கிடைக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், டிசம்பர் 13ஆம் தேதி என்று திட்டமிட்ட அந்த நிகழ்ச்சி ஏன் மிக வேகமாக செப்டம்பர் 27க்கு மாற்றப்பட்டது அப்படிங்கிற கேள்வி வருகின்ற பொழுது, செப்டம்பர் 17ஆம் தேதி கரூரில் முப்பெரும் விழாவை ரொம்ப கிராண்டாக திமுக நடத்தியது. உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அந்த டயத்தில் திரு விஜய் அவர்கள் திருச்சி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை முடிச்சிருந்தார். அது திருச்சியில் ஒரு பிரம்மாண்டமான கூட்டம். இப்போ ஊடகங்கள் திருச்சியில் அந்த கூட்டத்தை பற்றி தொடர்ச்சியாக பேசினாங்க. ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பேசுகின்ற பொழுது, திருவாரூரில் அதே மாதிரி ஒரு கூட்டம் வருகின்ற பொழுது, திருவாரூரில் அதை விட அதிக கூட்டத்தை திமுக கூட்டுச்சுங்கிற ஒரு ஒப்பீடெல்லாம் அஃப்கோர்ஸ் புதிய முறை கூட அந்த படங்கள் எல்லாம் போட்டுச்சு. அதே மாதிரி கரூரில் செப்டம்பர் 17 பல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி ஒரு முப்பெரும் விழாவை நடத்துகின்ற பொழுது, தனக்கு அதை விட பெரிய அளவில் கூட்டம் வரும் அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் விஜய் அங்கே அதை நடத்தினார் அப்படிங்கிறோம். இப்போ இதெல்லாம் சிபிஐ விசாரணையில் கேட்கப்பட்டுச்சா? இந்த கேள்விகளுக்கு இதுதானே பதில். இதை தாண்டி வேறு என்ன பதில் இருக்குது? அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருந்தோம். ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா, நீங்கள் அவங்க கேட்ட கேள்வியில் நீங்கள் எத்தனை மணிக்கு அங்கே இந்த அசம்பாவிதம் தொடங்கியது, அந்த மாதிரியான கேள்விலாம் கேட்குறாங்க. இவர் இந்த வண்டியில் ஏறி 1 நிமிடம் 4வது நொடியில் பேச தொடங்கினார் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 3வது நிமிடம் 44வது செகண்டில் ஸ்கிரிப்ட் பேப்பரை உதவியாளரிடமிருந்து வாங்கிக்கிறார். 4வது நிமிடம் 45வது செகண்டில் அங்கே ஆம்புலன்ஸ் ஏற்கனவே வந்துடுச்சு. எத்தனாவது நிமிடத்தில் வருதுன்னு கேட்டிங்கன்னா, 3வது நிமிடத்திலேயே முதல் ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள வந்துடுச்சு. இவர் பேச தொடங்கி 3வது நிமிடத்திலேயே முதல் ஆம்புலன்ஸ் உள்ளே வந்துடுச்சு. 4வது நிமிடம் 45வது செகண்டில் போறீங்களான்னு ஆம்புலன்ஸ் டிரைவரை பார்த்து கேட்குறாரு. இதுக்கப்புறம் இன்னும் டைம் போட்டிருக்கு, நான் நேரமின்மையின் காரணமாக அதை நான் சுருக்கமாக நிப்பாட்டுறேன்.
அதுக்கப்புறம் திருப்பி ஆம்புலன்ஸை பார்த்து கேட்குறாரு, அதுக்கப்புறம் திருப்பி ஆம்புலன்ஸை பார்த்து கேட்குறாரு. அப்புறம் பாதுகாவலர் வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு எப்போ வந்து பாதுகாவலர்கள் எச்சரித்தார்களா அப்படின்னு. 7வது நிமிடம் 12வது செகண்ட் பாதுகாவலர் விஜய்கிட்ட எச்சரிக்கிறார். எப்போ உங்களுக்கு வந்து தெரியும்னு கேட்டதாக ஊடகங்களில் செய்தி வந்துச்சு. மக்கள் மயங்கி விழுந்து உங்களுக்கு எப்போ தெரியும்னு. 7வது நிமிடம் 21வது செகண்டில் என்ன ஆச்சுன்னு கேட்டு தண்ணீர் பாட்டில் தூக்கி வீசுறாரு. ஒரு தண்ணீர் பாட்டில் வீசி தூக்கிய நிமிடத்தை நான் சொல்கிறேன். 7வது நிமிடம் 21வது செகண்டு. நீங்கள் 8வது நிமிடம் 33வது செகண்டு கூட்டத்திலேருந்து கத்துறாங்க தொண்டர்கள், மூச்சு முட்டி திணறி. அப்போ தான் அவர் கேட்பார், இதெல்லாம் வீடியோவாக இருக்குது, என்ன சொல்கிறான், என்ன அனுமான கேள்விகள் கேட்கப்பட்டதாக அனுமான கேள்வி. சார் இதை தாண்டி வேறு என்ன கேட்க போகிறாங்க? சார் எப்படி சார், என்ன சார் ஜனநாயகனில் நீங்கள் என்ன கேரக்டர் சார் பண்ணீங்க, நல்லா இருக்கா சார், சாங்லாம் எப்படி சார் வந்துருக்காங்க கேட்க போகிறாங்க? நிச்சயமாக அதை கேட்டிருக்க மாட்டாங்கல்ல. இதை தானே கேட்டிருக்கணும், நியாயமா இதை தானே சார் கேட்டிருக்கணும். இப்போ உங்களை எப்போ எச்சரிச்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதாக செய்திகள் பார்த்தோம். 9வது நிமிடம் 9வது செகண்டில் வி ஹேவ் டு எவாக்குவேட் என்று ஆதவர்ஜனா சொல்கிறார். இதெல்லாம் வீடியோ. நான் சொல்கிறேன், நான் சும்மா ஏன் வீடியோவில் இருக்கக்கூடிய பதிவானவற்றை நிறுத்தி பாஸ் பண்ணி டைம் கோடோட நான் வந்து நோட் பண்ணிட்டு சொல்கிறேன். இவ்வளவு நடந்த பிறகும் 11வது நிமிடம் 43வது செகண்டு கண்டினியூ பண்ணலாமான்னு அவர் கேட்குறாரு. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வருது, அதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்குறாரு. அவர் பேச்சை நிறைவு செய்கிறது கிட்டத்தட்ட குழந்தையை காணும். 5வது ஆம்புலன்ஸ் வந்த பிறகு 15வது நிமிடம் 12வது செகண்ட் 5வது ஆம்புலன்ஸ் உள்ள வருது. 18வது நிமிடம் 58வது செகண்டில் விஜய் தவிர ஆதவர்ஜனா அஸ்மிகான்னு ஒரு குழந்தையை காணும், நீங்களே சொல்லிடுங்கிறார். அது வரைக்கும் அவர் கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டு பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். ஆம்புலன்ஸில் மக்கள் அள்ளி போட்டு கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் டைம் கோடோட பதிவானதை நான் சொல்கிறேன். 19வது நிமிடம் 29வது செகண்டு நல்லதே நடக்கும் என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்பி பனையூருக்கு வந்து விட்டார். 41 பேர் மாண்டு போனார்கள். ஆனால் விட்னஸாக தான் சிபிஐ விசாரணைக்காக திரு விஜய் அழைக்கப்பட்டிருக்கிறார். அது எஃப்ஐஆர்ல வந்து அவர் பேர் சேர்க்கப்படலை. அவர் ஷாம் சார் அழகா சொன்னாங்க, குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்படுமா படாதாங்கிறது. ஒருவேளை அந்த தமிழ்நாடு அரசு காவல்துறை போட்ட எஃப்ஐஆர்ல விஜய் பேர் சேர்த்திருந்தால் அவர் என்னவா தான் கன்சிடர் பண்ணப்பட்டிருப்பார். நீங்க A1 ஆகோ A2 ஆகோ இவங்க என்ன சேர்க்கறாங்களோ அப்படிதான் கன்சிடர் பண்ணப்பட்டிருப்பார். இல்ல இப்போ விட்னஸ் இப்போ அவர்தான பிரதான விட்னஸ். இப்போ எஸ் விட்னஸா தான் போறாரு. இப்போ ஏற்கனவே இந்த வழக்குல எஃப்ஐஆர்ல பேர் இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே விசாரணை சந்திச்சிட்டாங்க. இப்போ அவங்க சொன்ன தரவுகளும் இவர் சொன்ன தகவல்களும் ஒன்னா இருக்குதா அப்படிங்கறத சிபிஐ பார்க்கணும். இதெல்லாம் என்ன இம்பாக்ட்ங்கிறத நம்ம பேசணும். சரி, டெல்லிக்கு கூப்பிடுறாங்க, சென்னையிலேயே விசாரிச்சிருக்கலாம், டெல்லிக்கு கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. சென்னையில வந்து தமிழ்நாடு காவல்துறை விசாரணை நடத்தி இருந்துச்சுன்னா திமுக அரசுக்கு எதிரான அரசியலாக அது கட்டமைக்கப்பட்டிருக்கும். இப்போ டெல்லி வரைக்கும் சிபிஐ கூப்பிட்டு விசாரிக்கிற போது பாஜக அழுத்தம் கொடுக்குது திரு விஜய்க்குன்னு. பாஜக எதிர்ப்பு அரசியலை திரு விஜய் கையாள்வதற்கு அவருக்கு ஒரு அட்வான்டேஜாக அமையும்னு சொல்றாரு. இப்படி எடுத்துக்கலாம் சார். இப்போ நீங்க இப்படி எடுங்களேன், தமிழ்நாடு காவல்துறை வெறும் எஃப்ஐஆர் மட்டும் தான் போட்டாங்க, யாரையும் கைது பண்ணல. அப்பொழுதே விஜய் தரப்புல தாவேகா தரப்புல தமிழ்நாடு காவல்துறைக்கு எதிராக எவ்வளவு கொந்தளித்தார்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஏன் பாஜகவிற்கு எதிராக கொந்தளிக்கல, சிபிஐக்கு எதிராக கொந்தளிக்கவில்லை என்றால், சிபிஐ விசாரணை என்று நீதிமன்றம் சொன்னவுடன் நீதி வெல்லும் என்று சொன்னவர்கள் யார்? தாவேகாவினர் அதை வரவேற்றுட்டாங்க. அப்ப சிபிஐ விசாரணை இவங்க என்ன செஞ்சாங்க, வரவேற்று விட்டார்கள். சிபிஐ விசாரணை மீது இவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. சிபிஐ விசாரணை மீது இவர்களுக்கு நம்பிக்கை இருக்கின்ற பொழுது அது குறித்து எப்படி விமர்சிக்க முடியும்? முடியாது. இப்போ ஒருவேளை இப்போ என்ன சிக்கல் வரும் நான் யோசிக்கிறேன்னா, சிபிஐ விசாரணையுடைய முடிவில் இது இந்த வடிவேல் ஒரு படத்தில் நடக்கும் சார். புல்லட்டில் ஒருத்தர் போயிட்டு இருப்பார், இவர் நிப்பாட்டி லிஃப்ட் கேட்பார், வாங்க அந்த பக்கமாக தான் போகிறேன் ஏற்றிக்கிடுங்கன்னு ஏற்றுவார். ஏற்றிட்டு போகும்போது சொல்லுவார், சார் இப்படியே ரைட்டில் போங்க, அது ஒன் வே. என்ன சார் போலீஸ் பிடிச்சின்னு பயப்படுறீங்களா? போலீஸ் என் ஃப்ரெண்டு தான் சார், அந்த பையன் காலி டே காலின்னு தான் கூப்பிடுவேன், நீங்கள் போங்க சார் பார்த்துக்கிறேன்னு. அங்கே போய் பார்த்தா அந்த புல்லட் ஓட்டிட்டு இருந்தவரே போலீஸாக இருப்பார், ஓங்கி ஒரு விடுவார், நானும் நீ ஃப்ரெண்ட் ஆடாம்பார். அந்த மாதிரி ஒருவேளை ஆயிடுமான்னு தெரில. சிபிஐ நல்லதே நடக்கும்னு சொல்லி ஒரு சிபிஐ வண்டியில் ஏறி இருக்காரு. சிபிஐ கூட்டு போய் இந்த இன்ஸ்பெக்டர் மாதிரி ஏதாவது கேட்க போதா, அல்லது நீங்க உள்ளபடியே இவர்களுக்கு ஏற்ற மாதிரி இவர்கள் நம்பிய போல இவர்களுக்கு நல்லதே நடக்க போகிறதா அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் இப்ப இருக்கு. பாஜக எதிர்ப்ப திமுக மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தது வீரியமாங்கிற இடத்துல இருந்து அது விஜய் பக்கமும் நகர் இல்ல அப்படி இல்ல. நீங்க ரொம்ப அத நீங்க அந்த கேள்வியில எவ்வளவு நுட்பமா இருக்கு பாருங்க. விஜய் எதிர்ப்பை பாஜக தீவிரப்படுத்துகிறதா அல்லது பாஜக எதிர்ப்பை விஜய் தீவிரப்படுத்துகிறாரா? பாஜக எதிர்ப்பை திமுக தீவிரப்படுத்துகிறது, அதுல மாற்றுக்கிறது இல்லை உங்களுக்கு. ஏன்னா அது டெய்லி ஸ்டேட்மெண்ட் அறிக்கை சண்டேல பாக்குறோம். பாஜக எதிர்ப்பை விஜய் தீவிரப்படுத்துகிறார் அப்படின்னா அதுக்கு சான்று வேணும்ல. நீங்க வேணா இப்படி சொல்லுங்க, விஜய் எதிர்ப்பை பாஜக தீவிரப்படுத்துகிறதுன்னு சொல்லுங்க.
சரி. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல சார்? Okay. சார், விஜய் எதிர்ப்பை பாஜக தீவிரப்படுத்திக்கிறது, ஜனநாயகம் முடக்குது, சென்சார் போர்டு பிரச்சனை பண்ணுது, சிபிஐ கூப்பிட்டு பஸ்ஸை சீஸ் பண்ணிடுச்சு, டெல்லிக்கு கூப்பிட்டுருக்குன்னு சொல்லுங்க. அப்படின்னா இப்படி எடுத்துங்க, விஜய் எதிர்ப்பை பாஜக தீவிரப்படுத்திய பிறகும் விஜய் ஏன் கள்ள மௌனம் சாதிக்கிறாருங்கிற கேள்வி வரும். அப்படி வந்து திரு பெருமாள், ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை வாரியத்தின் மூலமாக சிக்கல், கரூர்ல உள்துறை அதிகாரிகள் வந்து விசாரணை நடத்தி இருக்கிறாங்க. 3 மாதமாக நிறுத்தப்பட்டிருந்த அவருடைய பிரச்சார வாகனம் கரூர் கொண்டு வந்து விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. இப்போ சிபிஐ விசாரிக்கிறாங்க. வருமான வரித்துறை புலி படத்திற்கு வாங்கின 15 கோடி ரூபாய்க்கு அவர் வந்து வருமான வரி செலுத்தல அப்படின்னு சொல்லி 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது செல்லும் அப்படின்னு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே தனித்தனியா ஐசோலேட்டடா நடந்த நிகழ்வுகள்னு பார்க்கணுமா? இது எல்லாத்தையும் ஒரு புள்ளியில கொண்டு வந்து இணைக்க வேண்டிய தேவை இருக்கா? இது எல்லாமே தனித்தனியாக நடக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ். அவங்க இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் அப்படிங்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துறையால் கையாளப்படுது. வருமான வரித்துறைங்கிறது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய அது பழைய ஒரு கேஸு. அதில் ஒரு வழக்கு அது எல்லாருமே வந்து உரிமை இருக்குது. அவர் கேட்குறாரு. இப்போ வந்து தீர்ப்பு, அப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, இந்த மாதிரி நீங்கள் அதை பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிபிஎஃப்சி அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அது வந்து அந்த சான்றிதழ் விஷயத்தில் தாமதப்படுத்தியிருக்காங்க. இவங்க ஜுடிஷியல் ப்ராசஸ், இப்போ ஒரு எக்ஸிக்யூட்டிவில் நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம நேச்சுரலாக ஜுடிஷியலாக தான் நாடி போகணும். ஏன்னா ரெண்டும் தான் ஒன்னோட ஒன்று. அப்போ ஜுடிஷியலை இவங்க நாடி போகிறாங்க. சிங்கிள் ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இம்மிடியேட்டாக சிபிஎஸ்சி வந்து அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை சான்றிதழ் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி ஒரு இது பண்ணாங்க. அப்போது உச்சநீதிமன்றத்துக்கு தயாரிப்பாளர் தரப்பு போது இன்றைக்கு வந்து சிபிஎஃப்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களையும் ஒரு தரப்பாக நீங்கள் சேர்த்துக்கணும், நீங்கள் தன்னிச்சே எந்த உத்தரவும் பிறப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடிகர் விஜய்க்கு இது ஐசோலேட்டட் எலிமெண்ட்ஸ். நடிகர் விஜய் அப்படிங்கிறவருக்கு இதெல்லாம் வருமான வரித்துறை ஒண்ணு, ஜனநாயகன் ஒண்ணு, தாவேக தலைவருக்கும் அதான். ரசிகர் மன்றத்தினால நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, இல்ல ஆடியோ லான்ச்ல நடந்த விஷயத்துக்கான ஒரு விசாரணைனா ஐசோலேட்டட் எலிமெண்ட்ஸ். அதுல ஒன்றும் சிக்கல் நம்ம புரிஞ்சுக்க முடியும் எளிதா. இப்ப அவர் தாவேகாவின் தலைவர், அதெல்லாம் விட மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், தமிழ்நாடுடைய பைபோலார் பாலிடிக்ஸை மாத்தணும் அப்படின்னு அவர் வந்து பொசிஷன் பண்ணியிருக்கார். திமுக வெர்சஸ் தாவேகா பொசிஷன் பண்ணியிருக்கார். இதெல்லாம் உள்ள போட்டுரும், அந்த மிக்சிக்குள்ள போட்டுட்டு இப்ப நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் ஐசோலேட்டட் எலிமெண்ட்ஸ் தானா? இல்ல அப்படிதானா? நிச்சயமாக ஐசோலேட்டட் எலிமெண்ட்ஸ் தான். அதை அவர் அப்படிதான் கையாளுறாரு. ஏன்னா அவர் எதையுமே எந்த இடத்துலையுமே அவர் வந்து ப்ரொவோக் ஆகியோ, இப்ப தமிழ்நாட்டில் வந்து ஒரு நீண்ட காலமா ஒரு நடைமுறை, ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் நரேஷன் இருக்கு. எப்படின்னா அது கையாளுறாருன்னு நீங்க ரொம்ப கவனமா வார்த்தையை தேர்ந்தெடுத்து சொல்றீங்க. அது வந்து கையாளுகிறார் அப்படிங்கறத நம்பிக்கையோட பார்க்கணுமா, இல்ல இயலாமையால் மௌனமா இருக்கிறாரு அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும்? இல்ல இயலாமை வந்து வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா அவருக்கு கூடுகிற கூட்டம், அந்த நீங்க வந்து ஈரோட்டில் கூடின கூட்டம், கரூருக்கு பிறகு கரூருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஈரோட்டில் கூடிய அந்த கூட்டம், காவல்துறையே வந்து வழக்கமாக ஒரு அரசியல் கூட்டம் நடந்தால் தமிழ்நாடு காவல்துறை ரொம்ப துல்லியமாக சொல்லுவாங்க, இவ்வளோ பேர் தான் வருவாங்க அப்படின்ட்டு. அவர்களாலேயே கணிக்க முடியாத அளவுக்கு வரக்கூடிய ஒரு கூட்டம் வந்து கூடுது. மக்கள் தன்னெழுச்சியாக இருக்காங்க. அவர் அங்கே ஒரு பையனை, தம்பி இறங்குப்பா அப்படின்னா அது அடுத்த நிமிஷம் ரீல்ஸாக வந்து லட்சக்கணக்கில் ரீல்ஸாக வருது. இது இப்படி பல விஷயங்கள் நடக்குது. மலேசியா எந்த அளவுக்கு ஆர்ப்பரிச்சுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த நேரத்தில் அவர் பயப்படவோ பம்மவோ எதுவுமே இல்லை. 51 வயதில் அவர் கெரியரோட உச்சத்தில் இருக்கும்போது கெரியரை வந்து தான் மாற்றணும், ஒரு சினிமாங்கிற ஒரு கம்ஃபர்டபுளான சுக்கிரனோட ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து சூரியன் செவ்வாயும் இருக்கக்கூடிய அனல் பறகிற அரசியலுக்குள்ள வரணும்னு அவர் முடிவு பண்ணும்போதே அவருக்கு தெரியும் இது போன்ற காரியங்கள்லாம் நடக்கும்னு. அதனால அது அச்சமாகவோ என்ன எதிர்வினை திமுக பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்துது, பாஜக விஜய் எதிர்ப்பை தீவிரப்படுத்துது, விஜய் திமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்துறாரு. ஆமா, அங்கதான் எல்லா சந்தேகமும் வந்து 2026 தேர்தல் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தானே நடக்குது. அது பாஜக அந்த கேமுக்குள்ளே இல்லையா? ஏன் வைக்கணும்னு கேக்குறேன். அவங்கள ஏன் வைக்கணும்? வைக்கவே தேவையில்லை. திரும்ப திரும்ப திமுக எதிர்ப்பை ஐயா விஜய் அவர்கள் கூர்மைப்படுத்துவதுதான் 2026க்கான ஸ்ட்ராட்டஜி. இது போல பல விஷயங்கள் நடக்கும். இல்ல சார், அதிமுக களத்திலே இல்ல, பாஜகவுக்கும் களத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தான் திரு விஜய் சொன்னாரு. களத்துக்கே வர முடியாத நெருக்கடியை தான் திரு விஜய்க்கு கொடுக்கப்படுது. இல்ல சார், இல்ல, நீங்க ஈரோட்டை கழிச்சிட்டு பேசுறீங்க. ஈரோட்ல பேசல பாஜக பத்தி சார். பாஜக பத்தி 26 தேர்தல்ல ஐயா, பாஜக பத்தி 26 தேர்தல்ல பேசுவது அப்படிங்கிறது அவருடைய போக்கஸ்ல இருந்து மிஸ் ஆகி போயிடும். ஏன்னா இந்த தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் எதிர்க்கிறார்,
கூர்மையாக எதிர்க்கிறார். சிஎம் சார்னு சொல்றாரு, அங்கிள்னு சொல்றாரு, கூர்மைப்படுத்துறாரு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு போட்ட வீடியோவில் கூட அவர் வந்து அந்த எதிர்ப்பை தான் கூர்மைப்படுத்துகிறார். அப்போ அவர் ரொம்ப தெளிவா தன்னை பொசிஷன் பண்றாரு. பொலிட்டிக்கலி ஸ்டாண்டுன்னு நீங்க சொல்றீங்க. இல்ல பொலிட்டிக்கலி ஓகே, சிபிஐ யார் கண்ட்ரோல்ல இருக்கு, மத்திய உள்துறை யார் கண்ட்ரோல்ல இருக்கு, தணிக்கை வாரியம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு, வருமான வரித்துறை யார் கண்ட்ரோல்ல இருக்கு, எல்லாரும் விஜய் பக்கம், விஜய்க்கு எதிரான ஒரு நிலையில நிற்கிற போதும் எனக்கு திமுக தான் எதிர்ப்பு, நான் இந்த அமைப்புகள் நோக்கியோ இல்ல இந்த அமைப்புகளை கையாளக்கூடிய மத்திய அரசு நோக்கியோ இல்ல பாஜக நோக்கியோ நான் எதிர்வினை ஆற்ற மாட்டேன்றது அதீத புத்திசாலித்தனம். ரொம்ப அதீத நீங்களே விஜயோட ரொம்ப அழகான வார்த்தையை சொல்றாரு. அது அதீத புத்திசாலித்தனம் மட்டும் இல்ல. அவர் என்ன சொல்றாரு, இந்த இருவரும் முன்னேற்ற கழகங்களுக்கு தான் ஒரு மாற்றுன்னு வராரு. முன்னேற்ற கழகங்களோட பேட்டர்ன் எப்படின்னா, இப்போ ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸோ இல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸோ நடக்குதுன்னு வைங்களேன், அதுல வந்து ஏதோ ஒரு விதத்துல மத்திய அரசினுடைய கை இருப்பதாக தோன்றினால் டெல்லி வல்லாதிக்க எதிர்ப்பு, உங்களுக்கு சந்தேகம் இல்ல இல்ல டெல்லி வல்லாதிக்க எதிர்ப்புங்கிறத அவங்க திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவா அதை சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்றாரு, நம்ம அதை சொல்ல தேவையில்லை. சரி, அப்ப இந்த இப்படி கேள்வி கேட்கிறேன், சரியான்னு பாரு. அப்போ தணிக்கை வாரியமோ சிபிஐயோ வருமான வரித்துறையோ மத்திய உள்துறை அதிகாரிகளோ உதவி செய்யறாங்களா விஜய்க்கு திமுக எதிர்ப்புக்காக? சார், அதாவது ஒரு நடைமுறை ஒன்று, ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு சார். நீங்க வந்து அதுல வந்து இப்ப சிபிஎஸ்சியில் ஒரு சிக்கல் வருது, அதற்கு மாற்று அரசியல் சாசனத்திலேயே இருக்கு நீதிமன்றங்கள், அதை போய் அவர் நாடுறாரு. சாதாரணமா போல சார், அவங்களும் மிகப்பெரிய வக்கீலோட வராங்க, இவரும் மிகப்பெரிய வக்கீலோட போறாரு. அப்படியெல்லாம் இருக்கும்போது நாம ஏன் ஒய் ஆர் யூ ஜம்பிங் த கியூன்னு கேட்கிறேன். ஏன் நம்ம ஒரு முன்முடிவுக்கு போய், அது ஒரு வணிகம் சார், ஒரு திரைப்படங்கிறது ஒரு வணிகம். சிபிஎஃப்சில ஒரு படத்துக்கா முதல்ல பிரச்சனை வந்திருக்கு, இதுவரை பல படங்களுக்கு வந்திருக்கு. விஜயோட பல படத்துக்கா பல நூறு படங்களுக்கு வந்திருக்கு, மற்ற படங்களுக்கு வந்திருக்கு சார். இன்றைக்கு அவர் அரசியல் களத்துல இருக்கிறதுனால அது கூர்மையா கவனிக்கப்படுது, நாம அதை பற்றி பேசுகிறோம். அப்ப அவர் என்ன பண்றாரு, உயர்நீதிமன்றத்தை நாடுறாரு, உச்ச நீதிமன்றத்தை நாடுறாரு. இது ஒரு நடைமுறை, அரசியல் சாசனம் வகுத்திருக்கிற ஒரு நடைமுறைப்படி அவர் தன்னுடைய அரசியலை, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார். அதே நேரத்தில் அவருடைய அரசியல் ரொம்ப தெளிவா இருக்கு. மம்தா பேசுறாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த காலத்துல பேசியிருக்கிறாரு, திரு ஸ்டாலின் பேசுறாரு, கடைசியா நீங்க தணிக்கை வாரியத்தை கூட ஒரு டூலா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னு பேசுறாரு. ஆனா நீங்க எல்லாமும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நடவடிக்கைங்கிறீங்க. திரு மணி அப்படிதானா, இது நிர்வாக ரீதியிலான நடவடிக்கைகள், அதை திரு விஜய் ரொம்ப கவனமாக நீதிமன்றத்தின் மூலமாக எதிர்கொள்கிறார், அப்படிதான் அதை பார்க்கணுமா? இல்லை, ரெண்டு ஆங்கிள், ரெண்டு பிரச்சனை. ஜனநாயகன் பிரச்சனை வேறு, சிபிஐ என்கொயரி வேறு. ஜனநாயகனில் கண்டிப்பாக மத்திய அரசாங்கத்தோட தலையீடு இருக்கிறது என்பது ஒரு குழந்தைக்கு கூட தெரியும். எத்தனை படத்தை எதிர்க்கிறதுக்கு சொலிசிட்டர் ஜெனரல் வந்து இறங்கியிருக்கார். கேவியட் மனு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்காங்க. ஹைகோர்ட்டில் சொலிசிட்டர் ஜெனரல் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் துஷார் மேத்தா வந்து இறங்குறார். சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் கொடுத்த உடனே விரைந்து ஓடி அரசு வழக்கறிஞர் பெஞ்சில் முறையிடுறார். அவ்வளோ விரைவாக மத்திய அரசு செயல்பட்டதாக தெரியல நமக்கு. ஸோ அந்த படத்தை வந்து அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. கடந்த காலங்களில் ஒரு திரைப்படத்துக்கு எதிராக மத்திய அரசு வந்து இவ்வளவு விரைவாக ஆக்ஷன்ஸ் எடுத்த எனக்கு தெரிஞ்சு இல்லை. அஃப்கோர்ஸ் பல படங்கள் சிக்கலில் மாட்டியிருக்கு. இவ்வளவு விரைவாக வந்து லைட்னிங் ஸ்பீடில் வந்து உசேன் போல்ட்டோட வேகத்தை மிஞ்சுற அளவுக்கு மத்திய அரசு வழக்கறிஞர்களும் மத்திய அரசும் செயல்படுது. இதில் அந்த குறிப்பிட்ட தேதியில இந்த திரைப்படம் வெளியாக வரக்கூடாதுன்றது ஒரு நெருக்கடி வந்து உண்டாக்கப்படுகிறது என்பது உண்மை. அது இது இவற்றில் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லை என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு தவறான பார்வை தான் நான் பார்க்குறேன். அப்படி ஐசோலேட்டாக நம்ம பார்க்க முடியாது. பட் சிபிஐ என்கொயரி வேற. இது ப்ராசஸ். இது வந்து அவர் அழைக்காம விசாரணையை முடிக்க முடியாது, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்டு அண்டு ஒரு எஸ்ஐடி வந்து அதை மானிட்டர் பண்ணுது, டபுள் செக் இருக்குது. அவ்வளவு சுலபமாக வந்து இந்த வழக்கில் தவறே செய்யாத ஒருவர் குற்றப்பத்திரிகையில் இடம்பெறுவதோ அல்லது தவறு செய்த ஒருவர் குற்றப்பத்திரிகையில் இடம்பெறாமல் போவதோ நடக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு கட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சிஸ்டத்தை நம்பணும். அங்கே எதையுமே நம்ப மாட்டோம்னா அவர்களிடம் நாம் பேசி பலனில்லை. சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ண கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டு, அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜையும் 2 சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐஜி ரேங்கில் அவங்களையும் நியமிச்சிருக்காங்க. ஸோ செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது. அவ்வளோ சுலபமாக குற்றம் செய்தவர்கள் தப்புவதோ அல்லது நிரபராதிகள் குற்றப்பத்திரிகை இடம்பெறுவதோ நடக்காதுன்னு நான் நம்புகிறேன். சிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சார்பு நிலைனால ஒருவேளை இந்த சந்தேகம் வரலாம். இல்லை, அதுக்கு நான் அது நம்ம ஏதாவது ஒன்று நம்பணும் கார்த்திகேயன், இல்லைன்னா அது அப்படியே என்லெஸ்ஸாக போயிட்டு இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து இன்றைக்கு நம்ம எல்லாருமே வந்து விஜய் அவருடைய பயணத்தை தான் பார்த்தோமே ஒழிய இன்னொரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தின் பொழுது இங்கே ஏடிஜி எல்என்டோவாக இருந்த டேவிட்சன் தேவாசிரிவாதம் அவர் இன்று அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார். அவரும் இன்னைக்கு இதே நாளில் அவர் அங்கே இருக்கார்.
அதை தவிர வேறு ஒரு அதிகாரியும் அங்கே இருக்கிறார் என்கிறார்கள். ஏன்னா இங்கே வந்த புதுசிலே அந்த விசாரணை வந்த பொழுது திரும்ப அந்த எஸ்ஐடியும் சிபிஐயும் வந்து ஈரோடு கலெக்டரையும் எஸ்பியையும் பல மணி நேரங்கள் அவர்கள் வந்து விசாரித்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த குறுகிய பாதையில் அந்த நேரோ பேசேஜில் நீங்கள் எப்படி அனுமதி கொடுத்தீங்க, அது ஒரு முக்கியமான விஷயம். மொத்த விவர கவனமும் இப்போ விஜய் பக்கம் திரும்புது. மாநில அரசோட பங்கு என்ன? ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே அனுமதி கொடுக்க வேண்டியது வந்து மாநில அரசு தான். ஈரோடு கலெக்டரும் எஸ்பியும் தான் வந்து அதுக்கு பொறுப்பு. இதற்கு முன்பு அவர் நடத்திய 5 பொதுக்கூட்டங்களில் ஏகப்பட்ட விஷுவல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ட்ராஜடி வந்து இது நிகழ காத்திருந்த ஒன்று. மற்ற ஊரில் நடக்காதான் அதிசயம் மொழி. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை, வருத்தப்படுறதுக்கு நிறையா இருக்குது. ஸோ இன்றைக்கி டேவிட்சன் அவர்கள் அங்கே போயிருப்பதும், விசாரணை இவரிடம் 7 மணி நேரம் நடந்தது, அந்த தரப்பில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. ரெண்டாவது, இப்போ ஷாம் சார் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், ஏசிபி விசாரிக்கிறார். எனக்கு அது நான் தெரிந்து கொள்ள விரும்புவது, ஷாம் கிட்ட வந்து இது எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறார் ஏசிபி விசாரிக்குதுன்னு, ஏதாவது ஆதாரங்கள் இருக்குதா? அப்படியே இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது டைரக்டரோட ப்ரோராகட்டிவ். இவையெல்லாம் வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ். சிபிஐ இஸ் 180. என்ன நடந்தது, அவர் என்ன சொன்னாருன்றது வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் சார் சொன்னார், அதை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு தெரியும் அதோட கண்டென்ட்ஸ் என்ன கன்க்ளூட் பண்றாங்க சிபிஐ. ஆனா பொலிட்டிக்கலா இதை 2 ஆங்கிள் பார்க்கிறோம்ல. அடுத்த தமிழ்நாட்டில் நாங்க வளரணும், நாங்க ஆட்சி பொறுப்புக்கு வரணும், எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை கூடணும், திமுக வெர்சஸ் பாஜகவா வரணும், கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு வரணும் அப்படின்னு செயல்படக்கூடிய பாஜக திரு விஜய போட்டியாளராக பார்த்து அவருடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்றாங்களா? அது ஒரு ஆங்கிள். இல்ல திரு விஜய்க்கு பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்தி கொடுப்பதன் மூலமாக பாஜக எதிர்ப்பு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அதிமுக போகலைன்னா கூட பரவாயில்ல, அது விஜய்க்கு போகட்டும் அப்படின்ற ஒரு அனுகூலத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய முயற்சியா? இதுதான் இல்ல ரெண்டாவது சொல்றது பேசப்பட்டது. இல்ல ரெண்டாவது சொல்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது கான்ஸ்பிரசி தியரி தான். அது ஒரு காக் அண்ட் புல் ஸ்டோரி தான். அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். நிச்சயமா வந்து இப்போ நடப்பதை வைத்து பார்க்கும்பொழுது முதல்ல எப்படி வேணா இருந்திருக்கலாம். சமீபத்திய சம்பவங்களை வைத்து பார்க்கும்பொழுது பிஜேபி வந்து ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா விஜய்க்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க விரும்புகிறது. இது வந்து இந்த நெருக்கடி எல்லாம் வந்து அரசியல் அது எப்படி வேணா இருக்கலாம். தே வாண்ட் டு டீச் ஹிம் எ லெசன். ஏன்னா அவர் வந்து இங்கே முதல்ல வேற மாதிரி இருந்திருக்கலாம். இன்னொன்று, யார் ஒருத்தருமே சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வரதெல்லாம் அவ்வளோ ஈஸியானதில்லை. இப்போ ஷியாம் அந்த அவங்க பத்திரிகை அலுவலகம் தாக்கப்பட்டது, அந்த சம்பவங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். அவர் எந்த அளவுக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்லாம் எனக்கு தெரியும். யார் ஒருத்தருமே அவர்கள் வந்து சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னா, ஃபார் தட் மேட்டர் எனி போலீஸ் என்கொயரி, அது ரொம்ப டார்ச்சரஸ் ப்ராசஸ். முதல்ல உங்கள் ஈகோ அங்கே அடி வாங்கும். முதல்ல விசாரணை அதிகாரிகள் உங்கள் ஈகோவை ஸ்மாஷ் பண்ணுவாங்க. யாருமே அதை விரும்ப மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட்னா சிபிஐ விசாரணைக்கு ஒரு டீ சாப்பிட்ற மாதிரி போயிட்டு வரேன் ஒரு காஃபி ஷாப்புக்குள்ளன்ற மாதிரிலாம் யாருமே நினைக்க மாட்டாங்க. அது ரொம்ப துன்பியல் விவகாரம் தான். அது யாருமே அதை விரும்ப மாட்டாங்க. அந்த அடிப்படையிலேயே நம்ம இதை பார்க்கணும். இது வந்து விஜய்க்கு ஒரு டெஸ்டிங் டைம் தான். இன்னொரு பக்கம் அவருடைய படம் இல்லை, ஏன் பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்குது அரசியல் ரீதியா வந்து அவர் இன்றைக்கு வந்து பிஜேபி வந்து கொள்கை எதிரி, அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னாலும் அவர் வந்து அவர்கள் நினைத்ததை ஏதோ ஒன்றை செய்ய மறுத்திருக்கிறார் அல்லது மறுத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனை அதை வந்து இன்னும் அதிகப்படுத்துது. கரூர் இன்சிடென்ட்ன்றது நீங்கள் யோசிச்சு பாருங்க. 41 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு அரெஸ்ட் கூட இது வரைக்கும் இல்லை. சிபிஐ வந்து ரீரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆர். நான் கேள்விப்பட்டேன், எனக்கு எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸ் தெரியாது. பட் நாட் அ சிங்கிள் அரெஸ்ட். உங்களுக்கு ஆந்திராவில் அந்த அல்லு அர்ஜுனா இன்சிடென்ட்ல தெரியும், ஒரு டெத்துன்னு நினைக்கிறேன். அவர் கைது செய்யப்பட்டார். அதாவது 2 நாளில் 3 நாளில் பெயிலில் வரீங்கனாலும் இமிடியேட்டாக லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க. பாபர் மஸ்ஜித் இடிச்சப்ப அடுத்த நாள் காலையில் அத்வானி அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க. அப்படி தான் நாடு முழுவதுமே அந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. இந்த இன்சிடென்ட்டில் 3 மாதங்கள் ஆக போகுது, 4 மாதம் ஆக போகுது. ஒரு அரெஸ்ட் கூட இல்லை இது வரைக்கும். 41 உயிர்களுக்கு யார் பொறுப்பு? அது கோர் இஷ்யூ கார்த்திகே. நம்ம திரும்ப இதை சுற்றி வரோம் நம்ம. அதாவது இதுக்கு விஜய் அங்கே போவாரா, இங்கே வருவாரா, யாரு பொறுப்பு, இது வந்து இந்த கூட்டணிக்கு போவாரா, அந்த செத்து போன 41 உயிர்களுக்கு யார் பதில் சொல்வது? அவர் இதுவரைக்கும் மன்னிப்பு கேட்கல. வெளிப்படையா அவர் வந்து ஒரு நிபந்தனையற்ற மன்னிப்பு, மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க மன்னிப்பு கேட்கறதுனால லீகல் பைண்டிங் வந்துடும் அவசியமே கிடையாது. ஸோ அந்த குறைஞ்சபட்ச இது கூட அவரிடம் இல்லை. இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது. பொலிட்டிக்கல் ரேலியில் முதன்முறையாக நடந்தது. மகாமகம் சொன்னாங்க. மகாமகம் வந்து ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன். ஒரு அரசியல் நிகழ்வில் இவ்வளோ பேர் கொல்லப்படுவது என்பது ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில். ஏன்னா அரசியல் கூட்டம் என்பது ஓரளவுக்கு கட்டுப்படும் யாருக்காவது. அப்போ என்ன நடந்திருக்கு? இன்ன வரைக்கும் ஏன் ஒரு அரெஸ்ட் கூட இல்லை? அதுக்கு தான் பாடம் கற்றுக் கொடுக்க இல்ல அது பொலிட்டிக்கல் நேச்சர். விஜய பிஜேபி இப்ப அவருக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புது. அவங்க ஒன்றும் இப்ப விஜயோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கதான் நான் நினைக்கல.
இந்த அவரை வந்து நம்ம வந்து அவருக்கு நிறைய டார்ச்சர் பண்ணோம்னா அவர் அட்வான்டேஜ்னு சொன்னார்ல ஷியாம் சார், விஜய்க்கு தான் அட்வான்டேஜ்னு சொன்னார் இல்லையா? இல்ல கார்த்திகேயன், அந்த விஷயங்களை போட்டு குழப்பிக்க வேணான்றான். இன்னைக்கு பிஜேபி விஜய்க்கு எதிராக நிக்குது. இவ்வளவு நெருக்கடிகளும் ஒருத்தருக்கு வந்து சாதாரணமானது இல்லைங்க. ஒரு நடிகனுக்கு வந்து அவனோட படம் நடிச்சு 500 கோடியில வந்த படம் வெளியில வரலன்னா பணம் யார் போட்டாலுமே அது ஒரு நெருக்கடி. சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வருதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது கொடுக்கக்கூடிய மன அழுத்தம் யாராக இருந்தாலும் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஆகவே இன்றைக்கு அவர் பெரிய பிரச்சனையில் சிக்கலில் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அது அவராகவே தேடிக்கிட்டது. இன்னைக்கு சட்டம் தான் கடுமையாக செய்து விஜய் விசாரணைக்கு அழைக்காட்டி தான் நம்ம கேட்கணும். விஜய் விசாரணைக்கு அழைக்காம குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணவே முடியாது. அதுவும் இது கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு என்கொயரி. அப்படி இருக்கும்போது ப்ராசஸ்ல எல்லாம் போயிட்டு இருக்குது. நம்ம ஹேஷியங்களின் அடிப்படையில் நமக்கு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச ஆங்கிள் நம்ம பேசுறோம், அவ்வளவுதான். ஷியாம் சார், இல்லை ஏசிபி 2 தாங்க. என்னன்னா சுப்ரீம் கோர்ட் இதுலேயே அது இருக்குது. கேள்வி என்னன்னா ஏசிபி 1, 2, 3 3 வந்து நம்மகிட்டே இருக்கு, சென்னையிலே இருக்கு. அப்போ டெல்லிக்கு அழைக்கும் போது தான் இந்த கேள்வி வருது. ஆனால் விஜய் அல்லது மற்றவர்கள் வந்து விட்னஸ் அடிப்படையில் அழைக்கப்பட்டார்கள். ஒரு அரெஸ்ட் நடந்துருச்சு. அது யாருன்னா மதியழகன். யார் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா கரூர் டவுன் போலீஸு ஜுடிஷியல் கஸ்டடிக்கு போயிட்டு வந்துட்டார். அவர் பெயிலில் தான் இப்போ இருக்கிறாரு. மீதி 2 பேர் வந்து அவங்க முன்ஜாமீன் கேட்டு பலதரப்பட்ட சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு, அதாவது புஷி ஆனந்த் அவர்களும் நிர்மல்குமார் அவர்களும். அதனால அரெஸ்ட் வந்து சிபிஐ ஏன் பண்ணலை அப்படின்னா, அது ஜஸ்ட் திருப்பி இன்னொரு வாட்டி இந்த பழைய எஃப்ஐஆரை ரீரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். பழைய எஃப்ஐஆரில் 3 பேரில் ஒருத்தர் ஏற்கனவே அரெஸ்ட் ஆகிட்டாரு. 2 பேரும் ஜுடிஷியல் ப்ராசஸ்க்கு போயிட்டாங்க. அப்படிங்கும்போது சிபிஐ வந்து இன்னொரு அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தியரி வந்து 2ங்க. கான்ஸ்பிரசி, அதை திமுக தான் செஞ்சிருச்சு, செந்தில் பாலாஜி தான் செஞ்சுட்டாரு, இது ஒரு தியரி. நெக்லிஜென்ஸ், அது இன்னொரு தியரி. நெக்லிஜென்ஸ் தியரி நிற்கும். என்ன காரணம்னா அஜாக்கிரதையாக மரணங்களை ஏற்படுத்துதல். அது விஜய் தரப்புக்கும் பொருந்தும். ஒருவேளை காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறையும் கொண்டு வருவாங்க. ஏன்னா இவ்வளவு கூட்டம் கொடுத்து நீங்க ஏன் தடுக்கல, ஏதோ ஒரு கேள்வி கேட்பாங்க. சிபிஐ வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நியூட்ரலா பிளே பண்ணிடும் சார்ஜ் ஷீட்ல. அப்புறம் வந்து நீங்க சார்ஜ் ஷீட்டை குவாஷ் பண்ணி பெட்டிஷன் போட்டு எப்போ வந்து வழக்கு விசாரணைக்கு வரும், அடுத்த வருஷம் வருதா, அதுக்கு அடுத்த வருஷம் வருதா, அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் வருவாங்க. ஆனால் விஜய்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ்னா, பிஜேபி விஜயை எதிர்க்குதுங்க. அப்ப விஜய்க்கு பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கி கிடைக்கும். அது திமுக வாக்கு வங்கி தானே. அதுல ஒரு பகுதி விஜய்க்கு போட்டுமே, எங்களுக்கு என்ன நஷ்டம்? இந்த கேள்வி. அதுலதான் ஒரு கேள்வி சார். பிஜேபி விஜய் எதிர்க்குதுன்னு வாதத்துக்கு வச்சுக்கிட்டா அது அறுவடை பண்றதுக்கு விஜய் பாஜகவை எதிர்க்கணும்ல. விஜய் வந்து எப்ப எதிர்ப்பாருன்னா பெருமாள் மணி சொல்ற மாதிரி தான். எப்ப எதிர்க்கணுமோ அப்போ, தேர்தலை ஒட்டி. இப்பவே ஏத்தா வந்து அவருக்கு ட்ரபிள்ல கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க மேற்கொண்டு. அடி வாங்கும் போது அழுதாதானே எஃபெக்டா இருக்கும். அடி வாங்கும் போது அழுதாதானே அழலாம். இல்ல அடி வாங்கினதை நினைச்சும் பின்னாடி அழலாம். ஓ, சொல்லியும் அழலாம். இது வந்து அரசியல் தானுங்க சார். இப்படி பாருங்க, பொதுவாக வந்து எந்த நிகழ்ச்சியும் தனியானது அல்ல இல்லையா? எல்லா நிகழ்ச்சிகளும் ஏதோ ஒன்றோட தொடக்கம் இல்லைன்னா முடிவு. பெருமாள் மணியை தவிர அவரை இதுல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி அவர் எல்லாமே இது தனித்தனி சம்பவங்கள் தர, அதனால நம்மளோட அவர் ஒத்து வர மாட்டார். எல்லா நிகழ்ச்சியும் ஏதோ ஒன்னோட தொடர்புடையது. பெருமாள் மணியை அதை ஒத்துக்குவாரு. ஏன்னா அவருக்கு ஜோதிடத்துல அவ்வளவு பெரிய எவ்வளவோ மன்றாடி பார்த்துட்டு ஒத்துக்க மாட்டேன்றாரு அவர். அதனாலதான் சொல்றேன். கூட்டணி உறவுக்கும் கூட்டணி தொடர்புக்கு இடையில வித்தியாசம் இருக்கா இல்லையா? கூட்டணி உறவு வேற, கூட்டணி தொடர்பு வேற. அப்போ தொடர்பு வச்சுக்கலாம், அண்டர்ஹேண்டா தொடர்பு வச்சுக்கலாங்க. வீக் கேண்டிடேட்டை போடுற எத்தனை உதாரணம் உங்களுக்கு வேணும்? நமக்கு எதிராக ஏதோ ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னா ஒரு வீக் கேண்டிடேட் போட்டு விட்டுருவாங்க. செந்திலுக்கு நல்லாவே தெரியும் அந்த சிஸ்டம். அது வேற. ஆனால் இப்ப வந்து களம் வந்து பிரிஞ்சு இருக்குல்ல. அப்போ சீமானையும் விஜயும் நீங்க ஒத்தே பார்க்க மாட்டேன்றீங்க. சீமானே இதே தானே. திமுக எதிர்ப்பு, அண்ணா திமுக எதிர்ப்பு, காங்கிரஸ் எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, எல்லாத்தையும் எதிர்க்கிறேன் என்னைய தவிர. இதான சீமான் நிலைப்பாடு. அப்ப விஜய் வந்து வெறுமனே திமுக மட்டும் எதிர்க்கிறாரு, மத்தவங்களை பத்தி எதுவுமே டச் பண்ண மாட்டேன்றாரு. அந்த இடம் தான் இதுல வந்து நமக்கு சந்தேகமா இருக்கு. சரி, திரு பெருமாள் மணி, நான் சின்ன பையனால சொன்னேன், கேட்க மாட்டேன்றீங்க. 2 மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டாங்க நடக்கிற எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு. இதுக்கு மேல அடம் பிடிச்சா ஒன்னும் செய்வது இல்லை. 2 கேள்விகள். ஒன்று, திமுகவை மட்டும்தான் எதிர்ப்பேன் அப்படின்னு திரு விஜய் சொல்வதன் பின்னால இருக்கக்கூடிய சந்தேகம் அப்படின்றத சொன்னாங்க. இன்னொன்று, பாஜக கூட்டணி தொடர்பு அப்படின்ற அடிப்படையில் ஒரு ரகசியமாக திரு விஜய்க்கு உதவி செய்வதாக அவர் சொல்வதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். இல்லை சார், அப்படிலாம் எதுவுமே இல்லை. பாஜகவை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் இப்போ நம்ம தமிழ்நாடு அரசியலே நீங்கள் எடுத்துக்கங்க. இருவரும் முன்னேற்ற கழகங்களும்
நெல்லை மாவட்டம் வரைக்கும் எவ்வளோ வலிமையாக இருக்காங்க, கன்னியாகுமரியில் எவ்வளோ பலவீனமாக இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஐயா கலைஞரே ஒரு தடவை சொன்னாங்க, நெல்லை நமது எல்லை, குமரி நமக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இல்லைன்னாங்க. அப்போது அதே மாதிரி டெல்லியிலேருந்து பார்க்கும்போது பாஜகவினருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, அங்கே நம்ம எப்போ எவ்வளோ ஜெயிக்க முடியும், எந்த மாதிரி நம்ம முயற்சி பண்ணலாங்கிறது அவங்களுக்கு ரொம்ப, ஏன்னா அவங்க இந்தியா முழுக்க பார்க்குற ஒரு பெரிய தேசிய கட்சி. அப்படி பார்க்குற பொழுது அவங்க இந்த மாதிரிலாம் அவங்களுடைய சித்தாந்தத்தை பேசி வராங்க. இப்போ சம்பவங்கள் இப்படி நடக்குது. இந்த சம்பவங்கள் நடக்கிறதுனால நாம அவருடைய அரசியல் களத்தில் இருக்கிறதுனால அதற்கு ஒரு பெரிய அளவில் முக்கியத்துவம் கிடைக்குது. இப்போ சிபிஎஃப்சி பல சர்டிஃபிகேட்ஸை மறுத்திருக்கலாம், அது தமிழ்ல செய்தியா வர்றதுங்கிறத தாண்டி ஆங்கில ஊடகங்கள்ல செய்தியா வருது. அப்போ அந்த போர்டு என்ன நினைக்கும், நம்ம இதை சரி பண்றதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதெல்லாம் அந்தந்த பாடி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான். அந்தந்த இண்டிபெண்டன்ட் பாடி, சிபிஎஃப்சிங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, சிபிஐங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, இன்கம் டாக்ஸ்ங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்ங்கிறது இன்றைக்கு அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்கக்கூடிய ஐயா விஜயை சுற்றி நடக்கிறதுனால அது ஒரு செய்தி. திரு பெருமாள்மணி சொல்வதை நம்புறதை தவிர வேற வழி இல்லைங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. இம்பாக்ட் என்ன சார், பொலிட்டிக்கல் இம்பாக்ட் என்ன, யார் இதை கல்டிவேட் பண்ண போறான்றதான் இதுக்கப்புறம். இல்லை, இப்போ இந்த பிரச்சனையை விஜய் பற்றின எல்லா விஷயமுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கரூருக்கு முன்னால் கரூருக்கு பின்னால் இன்றைய சிபிஐ விசாரணை வரையில் அவரை தவிர எல்லாரும் பேசுகிறோம். அவங்க கட்சியில் இருக்கவங்க கூட பேசுறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பொதுவாக ஒரு வாயை திறக்கிறது இல்லை. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழ்நிலை தான். யாரை பற்றி நாம் பேசுகிறோமோ அவர் வாய் திறப்பதில்லை. அவர் எப்போ பேசுவார்னு நமக்கு தெரியல. இப்போ கடைசியாக அவர் பேசினது அந்த ஈரோடு பொதுக்கூட்டம் தான். அதன் பிறகு கிட்டத்தட்ட 20 நாட்கள் ஆக போகிறது. இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு இப்போ நாளைக்கு சம்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க, அது அவருடைய கோரிக்கையை ஏற்று தள்ளி வைக்கப்பட்டிருக்குதுன்றாங்க. இன்னும் எவ்வளவு நாட்கள் விசாரணை நீளும் நமக்கு தெரியாது. 3-4 நாட்கள் கூட போகலாம். பிப்ரவரி பெர்செப்ஷன் உருவாகுதுல, பிஜேபி விஜயை தொந்தரவு பண்ணதுன்னு ஒரு பெர்செப்ஷன் உருவாகிறத அமைதியாக உற்று நோக்குறாரா திரு விஜயும் தாவேகாவினர்? இல்ல, அவர் என்ன ஆப்ஷன் இருக்கு? இது இப்ப நடந்துட்டு இருக்க எந்த சம்பவங்களையுமே அவரால் கடந்து போக முடியாது. என்கம்பாஸ் பண்றதுன்னு அது பண்ண முடியாது. சிபிஐ என்கொயரி, இது கோர்ட் மானிட்டர்டு, கிட்டத்தட்ட சிபிஐ கோர்ட் மானிட்டர்டு என்கொயரி. ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மானிட்டர் பண்றாரு. அவரை அழைக்காமல் விசாரணை முற்று பெற முடியாது, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண முடியாது. திஸ் த லீஸ்ட். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு அது அடுத்த சப்ஜெக்ட். அது கோர்ட்ல இருக்கு, அதனால அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியாது. ஆமா, அதுக்கு எதுக்கு தான் அவர் ரியாக்ட் பண்ணிருக்காரு, இதுக்கு ரியாக்ட் பண்ணல நீங்க கேக்குறீங்க. எதை பத்தி அவர் பேசியிருக்காரு? இது ரொம்ப வித்தியாசமான ஒரு அரசியல் தலைவரை பற்றி, ஒரு கதாநாயகனாக இருந்து அரசியல் தலைவராக வந்து விட்டார். அதனால் அவர் அரசியல் தலைவர் என்று தான் நாம் அழைக்க வேண்டும். எந்த பிரச்சனையை பற்றி அவர் பேசியிருக்காரு, இதை பற்றி பேசலன்றதுக்கு? திருப்பரங்குன்ற இஷ்யூவை பற்றி ஒரு நிமிஷம். திருப்பரங்குன்ற இஷ்யூவை பற்றி கருத்து சொல்லாமல், நிலைப்பாடு எடுக்காமல் ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்க முடியும்? அவங்க அமைதியாக இருக்காங்க. 100 நாள் வேலை திட்டம் எதுவுமே பேசல. ஆகவே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கதாநாயகனாக இருந்த அரசியல் தலைவரை தமிழ்நாடு சந்தித்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் அவங்க விருப்பத்துக்கு பேசுறாங்க, நான் உட்பட. கலை எப்படின்றது நமக்கு தெரியல, அவர் என்ன நினைக்க போறாருன்றது நமக்கு தெரியல. மேபி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு சிச்சுவேஷன் கிளியர் ஆகலாம். அதற்குள்ள கூட்டணிகள் ஒரு மாதிரி நிலை பெற்றதுன்னா அப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது வரைக்கும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை பேச வேண்டியதுதான். மணி சார் சொன்னதுதான். அதாவது ஒரு அவர் திரைப்பட கதாநாயகராக இருந்து அரசியலுக்கு வரதுனால எனக்கு திருப்பி திரைப்படத்தில் எந்த ஒரு உதாரணம் சொல்கிறேன். வடிவில் ஒரு படத்தில் போய் ஒரு ரவுடிட்ட கெஞ்சுவார், என் தெய்வமே. எனக்கு என்ன தோணுதோ அதானே பேசணும். என் ஒப்பீனியனை சொல்லிடுறேன், உங்க ஒப்பீனியன் இல்லை. என் தெய்வமே, நான் உன்கிட்ட வாங்கின கடனை மட்டும் கொடுக்கலன்னா நீ என் கழுத்தை கரன்னு அறுத்துன்னு அவர் சொல்லும்போது அங்கேருந்து அண்ணன் எப்படி மிரட்டாரு பாடுறா அப்படிமா ஒரு 5 பேர் தள்ளி இருந்து. ஆனா அவர் அப்படி சொல்றது இல்லண்ணே, அவர் அமைதியால இருக்காரு. இது தர்க்கமே தப்பல்ல இருக்குண்ணே. பேசி முடிச்சிருங்க, நீங்க பேசி முடிங்க. இல்ல நீ சொல்லுங்க, நீங்க பேசி முடிங்க. நான் பரவாயில்லை. இல்லண்ணே, வடிவேல் மாதிரி நீங்க பேசுறது இல்லண்ணே, நீ சொல்லுங்க. என்ன பிரச்சனைன்னா, தள்ளி இருந்து பார்த்து 4 பேரும் அவர் வேற ஒன்ன கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு, அங்க வேற ஒன்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க வேற ஒரு பெர்செப்ஷன், அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அங்கே பாடுறா, அண்ணன் அவரை கழுத்தை தரன்னு அறுத்து உன்னை தூக்கி எரிஞ்சிருவேன்னு சொல்கிறாரு. உன் காலை பிடிச்சி கெஞ்சன தெய்வமே பாரு, அவர் உன் காலை பிடிச்சி அடிச்சு போடுவேன்னு சொன்னார். நடைமுறைகள் தான். என்ன பிரச்சனைனா, அந்த மாதிரி அவருக்கே இதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டார், விஜய்க்கே யோசிச்சிருக்க மாட்டார். நாம் இந்த அரங்கில் மணி சார் சொன்னது தான். ஒரு நம்ம சொல்கிறது தெரியுமா, அவர் மிகுந்த நுட்பத்தோடு, மிகுந்த அதுவோடு, மிகுந்த இதுவோடு அவர் அதை அணுகின்ற அந்த ஒரு கூர்மையான இது. இந்த வடிவேலு அங்கேருந்து பேசுகிறத நம்ம இங்கேருந்து ஒரு அந்த படத்தில் 4 பேர் பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரியான ஒன்று தான் இது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு மிக மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் பாஜக மேடையில் வெளிப்படையாக சொல்லுகிறார், பாஜக
ஜனநாயகனை அடிக்க தொடங்கிடுச்சு. அமித்ஷா சாணக்கியர், அமித்ஷா தான் தி ரியல் சாணக்கியர். ஒரு கோர்ட்டில் தடை வருது, ஹைகோர்ட்டில் தடை வருது, அடுத்த அரை மணி நேரத்தில் தடை நீக்கப்படுது. யூஏ சான்றிதழ் கொடுத்த அரை மணி நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் தடை வாங்குறாங்க. துஷார் மேத்தா வந்து ஆஜராகிறார். எல்லாரை விட பெரிய சாணக்கியர் அமித்ஷான்னு பாஜக மேடையில் பட்டவர்த்தமாக போட்டு உடைக்கிறார். பட் நீங்களும் நம்புங்க, நானும் நம்புகிறேன், என் சகோதரன் நம்பட்டும், மணிசார் நம்பட்டும், இதுக்கும் அரசியலுக்கும் என்ன கிடையாது, எந்த சம்பந்தமும் கிடையாது, நம்ம நம்புவோம். லாபம் விஜய்க்கு தானே, அது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ என்ன அது பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ நான் இப்போ சார் சொன்னார்ல, திருப்பரங்குன்றம் பிரச்சனை பற்றி சொன்னார், மற்ற பிரச்சனையை பற்றி சொன்னார். நீங்கள் ஏன் காந்தி பேரை நீக்கியதை பற்றி என் கருத்து சொல்லேன்னு கேட்டார். இப்படி பல பிரச்சனைக்கு கருத்து சொல்லேன்னு கேட்டார். சார் விஜய் ஹீரோ சார், எஸ் அப்சல்யூட்லாம் காமெடியை விட்டுருங்க. இப்போ ஹீரோ எடுத்து உதாரணம் சொல்கிறேன். மக்கள் திரையில் கதாநாயகன் எப்படி பார்த்துருக்கான், வில்லனுக்கு எதிராக சண்டை போட்டு பார்த்துருப்பான், ஒரு பிரச்சனை தான் பேசி பார்த்துருப்பாங்க அப்படின்னு. இவர் யாரை கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பெயர் நீக்கப்படுகின்ற பொழுது கூட இவர் என்ன செய்யறதில்லை, குரல் கொடுப்பதில்லை அப்படிங்கிற. அப்போ மக்கள் என்ன நினைப்பான், ஏடா இவர் பெரிய கதாநாயகன் நினைச்சா மோடியை கண்டா மட்டும் பயப்படுறாரு, மோடியை கண்டா மட்டும் பம்புறாரு. நீங்க ஒரு வில்லன் அடிச்சுட்டு இன்னொரு அவருடைய பார்வையில் 2 வில்லன் அவருக்கு, ஒன்னு திமுக, இன்னொன்னு பாஜக. ஒரு லாஸ்ட் வார்த்தை, ஒரு வில்லண்ட சண்டை போடுறாரு, இன்னொரு வில்லண்ட என்ன செய்யறாரு, பம்புறாரு அப்படிங்கிற கேள்வி வரும்ல. ஒரு வார்த்தை, நான் ஒரு வார்த்தை இல்ல, ஒரு லாஸ்ட் வார்த்தை இது எல்லாத்த விட, இது அந்த கேள்வி லாஸ்ட் வார்த்தை இது எல்லாத்த விட முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் மத்தவங்களுக்கு பிரச்சனை ரொம்ப அவர் குரல் கொடுக்க வேண்டாம். ஜனநாயகன் அவருடைய படங்கிறத விட்டுருங்க, அதுல அத்தனை தொழிலாளர்கள் தொடர்பில் இருக்காங்கல்ல, அத்தனை வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, அத்தனை பொருளாதாரம் பாதிக்கப்படுது. ப்ரொடியூசருக்கு மட்டும் தானே மணி, டெக்னீஷியனுக்கு சம்பளம் கொடுத்தாச்சுனே. என்னன்னா இப்படி தப்பா உதாரணம், ஒரே ஒரு விளக்கம் மட்டும் வாங்கி பேசவில்லை நீங்க மணிக்கு உதாரணம் தப்பு பரவாயில்ல, ப்ரொடியூசர் மட்டும் தான் இப்ப நஷ்டமான. அவர் முடிச்சிரட்டும். 2 விதானம். திமுக அவருடைய ஏதாவது திரைப்படத்துக்கு இது வரைக்கும் பிரச்சனை பண்ணியிருக்கா? இல்ல. நீங்க நான் திரைப்படத்துறையிலிருந்து மட்டும் பேசுறேன், ஆனா நீங்க கடுமையா எதிர்க்கிறீங்க. தலைவா திரைப்படத்திற்கு உங்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் பிரச்சனையை செய்தார், ஆனா நீங்க அவர்கிட்ட பம்முனீங்க. இங்க ஜனநாயகன் திரைப்படத்துக்கு பாஜக பிரச்சனை பண்ணுது, நீங்க பம்முறீங்க. அப்போ ஜெயலலிதாவை உங்களால் எதிர்க்க முடியாது, நீங்கள் துணிவற்றவர். பாஜகவை உங்களால் எதிர்க்க முடியாது, நீங்கள் துணிவற்றவர். ஓகே, அப்போ நீங்க திரையில் தான் கதாநாயகன், அரசியலில் நீங்கள் காமெடியன் என்று மக்கள் நினைக்கிறார்கள். சரி, ஓகே. ஷாம் சார், பாஜகவை திரு விஜய் எதிர்க்கவே இல்லை அப்படின்னு ஒண்ணு, இன்னொன்று 2026 தேர்தல் களம் திமுக எதிர்ப்பு மட்டும்தானே அப்படின்னு திரு பெருமாள்மணி சொல்லக்கூடிய கருத்து. இதுல எந்த பக்கம் திரு விஜய் நின்னா அவருக்கு லாபம்? விஜய் நம்ம செந்தில்வேல் பக்கம் நின்னாதான் லாபம். என்ன காரணம்னா 2 துன்பமும் அவரா தேடிக்கிட்டது தான். யாரு சிபிஐ கேட்டு கோர்ட்டுக்கு போனா, சரி ஜனநாயகன் வந்து ஆர்சியில வந்து அதுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்குங்க. சரி, நான் 2 படம் பண்ணியிருக்கேங்க, சிபிஐ விசாரணை மட்டும் 2 படமும் பண்ணியிருக்கேன். ஒரு படம் ஏ சர்டிஃபிகேட்ல போட்டு என்னை வந்து நோகடிச்சாங்க, இன்னொரு படம் ஆர்சிக்கு அனுப்புனாங்க. ஏன்னா ஒரு பிராமின் மெம்பர், நான் எஸ்விசிஆர் டிராமா பார்த்துருக்கேங்க, காதுல பூ, அது ஆடல் காட்சியே கிடையாது, நீங்க ஏன் வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. கதை முடிஞ்சது. எதுக்காக நான் சொல்றேன்னா, கோர்ட்டுக்கு போகக்கூடாது. நம்ம ஆக்சுவலா அது வந்து ரிவைசிங் கமிட்டி ஸ்டேஜ்ல இருந்ததுங்க. பராசக்தி ரிவைசிங் கமிட்டி ஸ்டேஜ்ல தானே இருந்துச்சு. 10ஆம் தேதி ரிலீஸ்னா 9ஆம் தேதி தானே கிடைச்சது. இவங்களுக்கு 9ஆம் தேதி ரிலீஸ்னா 8ஆம் தேதி கிடைச்சிருக்கும். ரிவைசிங் கமிட்டிக்கு போனா குறிப்பிட்ட தேதியில ரிலீஸ் பண்ண முடியாதே அப்படின்றது தயாரிப்பாளர் தரப்பு ஆதங்கம். நியாயமான கேள்வி தானே அது. கண்கூட வந்து பராசக்தி ஆச்சா இல்லையா சார்? நாங்களும் 17ஆம் தேதினு ஒரு டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி தான் சார் போனோம். 16ஆம் தேதி தான் கிடைச்சது ஆர்சிக்கு போய். என்ன காரணம்னா சார், கோர்ட்டுக்கு போன பிறகு, கோர்ட் ஒரு ஆர்டர் போட்ட பிறகு தணிக்கை வாரியம் சும்மா இருக்க முடியாது. இருந்தா எல்லா படத்துக்கும் அந்த உதாரணத்தை காட்டுவாங்க. சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கு, நீங்க எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்பாங்க. ஓகே, அப்ப தணிக்கை வாரியம் அப்பீல் போய் தான் ஆகணும். துஷார் மேத்தா நேரில் வரல, அவரு வீடியோ கான்பரன்ஸ்ல அட்டெண்ட் பண்ணாங்க. வீடியோ ஆர்குமெண்ட் தான் அது. அப்படிங்கும்போது நேச்சுரலா அவங்க அவர் தானே கூப்பிடுவாங்க. அது சென்ட்ரல் போர்டு இல்லையா சார்? நீங்க ரொம்ப சொன்னதுல முக்கியமானது, ரெண்டுமே தானா தேடிக்கொண்ட துன்பம் விஜய்னு பேசுவோம். இடைவேளை சார், தணிக்கை வாரியத்தோட உறுப்பினருக்கு அரசியல் இருக்கும் சார், அதே மாதிரி சிபிஐ ஆபீசருக்கும் அரசியல் இருக்கும். திரு பெருமாள்மணி, இவ்வளவு நடவடிக்கைகளுக்கு பிறகு திரு விஜயுடைய செல்வாக்கு கூடும் அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற அந்த செல்வாக்கும் பிம்பமும் கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் ரீதியாக ஒரு பொலிட்டிக்கல் பிரஷர்லேயே வைக்கப்பட்டு பலவீனப்படுத்தப்படுது? இல்லை சார், அது நாளுக்கு நாள் வலிமையாக தான் செய்யுது. அவர் இதற்கு மேலே எந்த விஷயத்திலும் பெரிதாக கருத்து சொல்ல தேவையே இல்லை. அவர் இப்போ எந்த முறையில் போகிறாரோ அதே முறையிலே அவர் போவது தான் சரியாக இருக்கும். இதுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு மாற்று அப்படின்னு வரக்கூடியவர்
இதற்கு முன்னால் இருந்தவர்கள் எல்லா சம்பவத்திலையும் பொலிட்டிக்கலாக ஒரு ரியாக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த ரியாக்ஷன் அவர் பண்ணக்கூடாது. இன்னமும் கேட்டால் ஈரோட்டில் பேசுனது மாதிரி அவர் 30 நிமிஷமெல்லாம் பேச தேவையில்லை. 13-14 நிமிஷம் பேசினா போதும். வெகு சில நிகழ்ச்சிகளில் மட்டும் தலையை காட்டினா போதும். அவருக்கு பெரிய அளவில் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஈரோட்டில் கூடிய கூட்டம், பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதரவு, சிறுவர்கள் இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதரவு, பல்வேறு சர்வேக்கள், அதிர்ந்த மலேசியா, இது எல்லாமே சொல்லுது. அதனால் சிஎம் தான் அவர் அதை தன்னம்பிக்கையோட போறாரு. ஆனால் அவர் எடுக்கிற வாக்குகள் தான் 2026 முடிவுகள்ல யார் முதல், யார் 2, யார் 3 அப்படிங்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா, அதை தீர்மானிக்கும். அதனால நிச்சயமாக அவர் சரியான பாதையில் தான் போய்கொண்டிருக்கிறார். ஒரே வார்த்தை, தமிழக மக்களை கொச்சப்படுத்திடக்கூடாது. நன்றாக நடனம் ஆடுகிறார் என்பதற்காக கூடக்கூடிய கூட்டத்தை வச்சு வாக்கா மாறாது. வாக்கா மாறுவதற்கு அவர் அரசியல் பேசணும். அரசியல் பேசாட்டாலும் அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றது தமிழக மக்களை கொச்சப்படுத்துவது. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேச நிறைவு பெறுகிறோம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டது